தனி மனிதனின் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறார் என்பது திரு மார்ட்டின் அவர்களின் வாழ்வில் 100க்கு 100 உண்மை. அவர்தான் திருமதி டாக்டர் லீமா ரோஸ் மார்ட்டின் அவர்கள். தமிழ்நாடு ராமநாதபுரம் மாவட்டம் திருவடிமிதியூரில் வசித்த திரு பிலிப் சவரிமுத்து எக்ஸ் ஆர்மி உடையார் திருமதி அருள்மேரி பிலிப் உடையாச்சி அவர்களுக்கு 3வது மகளாக பிறந்தார் திருமதி லீமா ரோஸ் மார்ட்டின். தன் குடும்பத்தை அன்பு பூங்காவாக உருவாக்கிய பெருமை இந்த இல்லத்து ராணிக்கு உண்டு. தொழில் முன்னேற்றம் ஒரு கண், சமூக முன்னேற்றம் இன்னொரு கண் என்று இவரது லட்சிய பார்வை எளியோரின் திசை நோக்கியே இருக்கிறது. தொழில் சிந்தனைகளை தாண்டி சமூகத்தின் மீதான பேரன்பும் பெரும் அக்கறையும் மிகுந்த மனித நேயமும் கொண்டவர் திருமதி டாக்டர் லீமா ரோஸ் அவர்கள். கல்வி, சமூக சேவை மற்றும் மருத்துவம் சார்ந்த பொதுநல அறப்பணிகளில் எப்போதும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் குணம் இயல்பிலேயே அவருக்கு உண்டு. மார்ட்டின் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் தாளாளராகவும், மார்ட்டின் குரூப் கம்பெனிகளின் இயக்குநராகவும், மார்ட்டின் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் நிர்வாக அறங்காவலராகவும் இவர் செவ்வனே செயலாற்றி வருகிறார். ரோட்டரி கிளப் AKRFC ஆக உள்ள திருமதி டாக்டர் லீமா ரோஸ் மார்ட்டின் அவர்கள் ரோட்டரி கிளப் மூலமாக பல்வேறு அறப்பணிகளை செய்து வருகிறார். கோவை மாநகருக்கு ரூபாய் 7 கோடி செலவில் CCTV கேமரா வழங்கியதன் மூலம் கோவை மாநகரில் தற்போது குற்றச் செயல்கள் பெருமளவு தடுக்கப்பட்டு குறைந்துள்ளன. இவை தவிர கல்விக்கும் மருத்துவ செலவுகளுக்கும் ஏராளமானவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி வருகிறார். திருக்கானூர்பட்டி தொழுநோய் மறுவாழ்வு மையம், வெள்ளோடு குவானெல்லா மனநல மறுவாழ்வு மையம், சிவகங்கை அன்பகம் மறுவாழ்வு மையம் ஆகிய மறுவாழ்வு மையங்களில் உள்ளவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. சமூக பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி வரும் திருமதி டாக்டர் லீமா ரோஸ் மார்ட்டின் அவர்களுக்கு 2014ஆம் ஆண்டில் அகாடமி ஆஃப் யூனிவர்சல் குளோபல் பீஸால் டாக்டரேட் ஆஃப் சோஷியல் ஒர்க்ஸ் பட்டமும், 2010இல் மேரிலாண்ட் USAவில் உள்ள இன்டர்நேஷனல் தமிழ் யூனிவர்சிட்டியால் டாக்டர் ஆஃப் லெட்டர்ஸ் பட்டமும், 2010இல் இத்தாலியில் உள்ள யோர்க் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியால் ஆனரரி டாக்டரேட் ஆஃப் ஹியூமனிட்டி சயின்ஸ் பட்டமும் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். இதைத் தவிர ஏப்ரஹாம் லிங்கன் விருது, மகளிர் தின கொண்டாட்ட நவீரா விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். சமூக சேவையில் மிகுந்த ஈடுபாட்டுடன் செயலாற்றிய திருமதி லீமா ரோஸ் மார்ட்டினுக்கு அந்த அனுபவங்களே பின்னர் அரசியலுக்குள் நுழைவதற்கான அடித்தளமாக அமைந்தன. 2026 தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் லால்குடி தொகுதியில் லீமா ரோஸ் மார்ட்டின் முதல் முறையாக போட்டியிட்ட போதே வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தமிழக அரசியலில் ஒவ்வொரு தேர்தலும் புதிய முகங்களை அறிமுகப்படுத்துகிறது. புதிய வேட்பாளராக இருந்தாலும் லீமா ரோஸ் மார்ட்டினின் தேர்தல் பிரச்சாரம் மாநிலம் முழுவதும் கவனத்தை பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் அவர் தனது அரசியல் வாழ்க்கையின் முக்கிய கட்டத்தை எட்டினார். சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட லீமா ரோஸ் மார்ட்டின் தனது தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் பொறுப்பை ஏற்றுள்ளார். இந்த அன்பான தம்பதியருக்கு முத்தான 3 செல்வங்கள். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? இந்த சொல்வாக்கினை நிரூபிப்பவர்கள்தான் இந்த தம்பதியினரின் வாரிசுகளான மூத்த மகன் திரு ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டின், இளைய மகன் திரு ஜோஸ் டைசன் மார்ட்டின் மற்றும் அன்பான மகள் திருமதி டெய்சி மார்ட்டின் ஆதவர்ஜுனா. இந்தியா, இத்தாலி, லண்டன் ஆகிய இடங்களில் உள்ள கல்விக்கூடங்களில் கல்வி பயின்றுள்ள ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டின் அவர்களுடைய சிந்தனையிலும் இயக்கத்திலும் பல்வேறு தொழில் நிறுவனங்களும் சமூக அக்கறையுடைய சாதனைகளும் நிறைவேறி வருகின்றன. சார்ல்ஸ் குரூப் கம்பெனிகளின் நிர்வாக இயக்குநராக பொறுப்பு வகிக்கும் இந்த இளம் சிங்கம் தொழில், வர்த்தகம், விளையாட்டு, விண்வெளி, மீடியா உள்ளிட்ட
பல்வேறு தளங்களில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். அவரது மகுடத்தில் பல்வேறு விருதுகள் அலங்கரித்து வருகின்றன. அவற்றுள் சில விருதுகளாவன: 2024 பெஸ்ட் டொமெஸ்டிக் டூர் ஆபரேட்டர் இந்தியா டிராவல் அவார்ட், 2024 டைம்ஸ் ஆஃப் இந்தியா ட்ரெண்ட் செட்டர்ஸ் அவார்ட், 2022 இன்னோவேட்டிவ் ஆண்டர்பிரினர் ஆஃப் தி இயர் இண்டோ அரப் லீடர்ஸ் சம்மிட் அண்ட் அவார்ட், 2021 டைம்ஸ் அவார்ட் 40 under 40 த டைம்ஸ் குரூப் அவார்ட், 2014 பிரஸ்டீஜியஸ் யங் அச்சீவர் சிலிகான் இந்தியா அவார்ட் மற்றும் ஏராளமான விருதுகள் இவரை அலங்கரிக்கின்றன. ஒரு சமூகத்தின் வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியால் மட்டும் அளவிடப்படுவதில்லை. கல்வி, சுகாதாரம், பெண்கள் முன்னேற்றம், இளைஞர் மேம்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றிலும் அது பிரதிபலிக்க வேண்டும். இந்த கருத்துக்களை பல்வேறு உரைகளிலும் பொது தளங்களிலும் முன்வைத்து வந்தவர் ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின் அவர்கள். 2025 புதுச்சேரியில் புதிய அரசியல் மாற்றத்தை முன்னிறுத்தும் நோக்கில் லட்சிய ஜனநாயக கட்சி LJK-யை தொடங்கினார். கட்சியின் தொடக்க விழாவில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, வெளிப்படையான நிர்வாகம், முதலீடுகள் மற்றும் இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் ஆகியவை தனது அரசியல் நோக்கங்களாக இருப்பதாக அறிவித்தார். 2026 புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் காமராஜ் நகர் தொகுதியில் போட்டியிட்டார். தேர்தலில் வெற்றி பெற்று முதல் முறையாக சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் மூலம் புதிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் முக்கிய அரசியல் தலைவராக உருவெடுத்தார். திரு ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின் அவர்களுக்கு நிழலாக இருந்து அவர் செய்து வரும் அனைத்து தொழில் மற்றும் சமுதாய உதவிகளை செவ்வனே செயல்படுத்துகிறார் அவரது மனைவி திருமதி சிந்துஸ்ரீ சார்ல்ஸ் அவர்கள். மார்டின் குரூப் நிறுவனங்களின் இயக்குனராக இவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். மார்டின் ஜி மற்றும் திருமதி டாக்டர் லீமா ரோஸ் தம்பதியினரின் இரண்டாவது வாரிசான திரு ஜோஸ் டைசன் மார்டின் அவர்கள் மார்டின் குழுமத்தின் பல்வேறு நிறுவனங்களை நிர்வகித்து வருகிறார். தாய் தந்தையைப் போலவே இவரும் பல்வேறு சமூக பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி நலிவுற்ற மக்களின் முன்னேற்றத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டுள்ளார். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கக்கூடிய சேரா ஹோம் ஜங்ஷன் என்னும் நிறுவனத்தை திறம்பட நிர்வகித்து வருகிறார் திரு ஜோஸ் டைசன் மார்டின். சேர்ந்து வாங்க, சேராக்கு வாங்க என்னும் தனித்துவ அடையாளத்துடன் இயங்குகிறது சேரா ஹோம் ஜங்ஷன். அஃபோர்டபிலிட்டி மீட்ஸ் கிரியேட்டிவிட்டி என்னும் தாரக மந்திரத்துடன் வானம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னும் கட்டுமான நிறுவனத்தையும் இவர் தலைமையேற்று நடத்துகிறார். கட்டுமானத் துறையில் தனித்தன்மையுடன் இவர் வீறு நடை போடுகிறார். திரு மார்டின் அவர்களின் எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்து அவரது தொழில் சாம்ராஜ்யத்தை இந்தியாவெங்கும் விரிவுபடுத்தும் பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார் திரு ஜோஸ் டைசன் மார்டின் அவர்கள். திரு மார்டின் அவர்களின் செல்ல புதல்வியான திருமதி டெய்சி மார்டின் ஆதவ் அர்ஜுனா அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால், அவர் ஒரு விஷனரி ஆண்டர்பிரினர், பிலாந்திரோபிஸ்ட் மற்றும் எம்பவர்மெண்ட் அட்வொகேட். மார்டின் குரூப் நிறுவனங்களின் டைரக்டராகவும், அரைஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெடின் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராகவும், ஆகாசா ஃபைனான்ஸ் லிமிடெடின் கோ-ஹெட் ஆகவும், மார்டின் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் டைரக்டராகவும் செவ்வனே செயலாற்றி வருகிறார். இவரது மகுடத்தை பல்வேறு விருதுகள் அலங்கரிக்கின்றன. 2025 இந்தியா கிரெடிட் ரிஸ்க் சமிட் அவார்ட், 2025 MMTV இந்தியா ஆர்கனைசேஷன் 50 under 50 விமென் அவார்ட், 2023 ரோட்டரி கிளப் ஆஃப் பொள்ளாச்சி ஆனர் மற்றும் பல்வேறு விருதுகளை இவர் இளம் வயதில் பெற்றுள்ளார். என்றும் புன்னகையை தன் இதழில் சிந்தியிருக்கும் திருமதி டெய்சியின் சமூக மேம்பாட்டு செயல்பாடுகள் ஏராளம். பூமியில் பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு பெரும் பொறுப்பு உண்டு. அதை உணர்ந்து உழைத்தவர்கள் மட்டுமே
உதாரண சாதனையாளர்களாக மாறுகிறார்கள். ஆண்டுகள் தாண்டியும் இவர்கள் வளமாற வாழட்டும், தொண்டுகள் தொடரட்டும்.